திரு ராம்கி, இப்போ பிரதமர் மோடி என்ற அந்த ஆளுமைக்கு எதிரான ஒரு வியூகத்தை இந்தியா கூட்டணி வகுத்தாங்களா அல்லது தவறிட்டாங்களா? இல்லை, இந்தியா கூட்டணி வந்து இப்போ ஒரு தேசிய அளவில் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறது இரு தரப்புமே செய்யலை. அது ஆக்சுவலாக இது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதை செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு 10 ஆண்டு கால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஸோ இப்போ அதனால் அவங்க சொல்ல புதுசாக அவங்க மேனிஃபெஸ்டோவில் கூட புதுசாக எந்த விஷயங்களும் சொல்லலை. 3 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அதாவது அச்சீவ்மெண்ட் சொல்லும்போது 3 கோடி வீடுகள், அடுத்து வரும் நாங்கள் ஆட்சி 5 ஆண்டுகளில் அடுத்த 3 கோடி வீடுகள் சொல்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி சொன்ன அஜெண்டாவில் நாங்கள் இவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ண போகிறோம், புதுசான இந்த விஷயங்களும் சொல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே ஒரு தேசியில் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. முடிஞ்ச அளவு தடுப்பாட்டம் ஆட்ட வேணும் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. அப்போ இந்தியா கூட்டணி தான் வந்து முன்னேறி செல்ல வேண்டும். அவங்க தான் வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்கணும். அவங்க தான் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லி அது தேசிய அளவில் செய்து கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்க செய்திருக்கணும். அதே அவங்க செய்ய தவறிவிட்டார்கள். ஏன்டா இதெல்லாம் தாண்டி சூழல் பாருங்க, நம்ம வந்து நம்பர் கணக்குலாம் போவேனாம்னு 4 நாள் தெரிஞ்சிடும். பட் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான வாக்குப்பதிவு தான். இந்த குறைவான வாக்குப்பதிவு பல காரணங்கள் சொல்லலாம். வெயில் கூட காரணமாக, பெரிய காரணமாக சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த குறைவான வாக்குப்பதிவு மக்கள் மத்தியில் ரொம்ப தெளிவான விஷயத்தை சொல்லுது. மக்கள் மத்தியில் அவர் யாருக்குமே ஒரு ஆதரவோ எதிர்ப்போ இல்லை. அது எந்த தரப்பு எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, யாருக்குமே எதிர்ப்போ ஆதரவோ இல்லை. ரொம்ப மக்கள் இயல்பான நிலையில் இருக்காங்க. ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து தேசிய அளவு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே முழுக்க லோக்கல் இஷ்யூவை ட்ரை பண்ணி தான் போகிறாங்க. எல்லா மாநிலங்களிலும் லோக்கல் இஷ்யூஸ் தான். இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேசிய முழுமைக்குமாக பாஜக ஆட்சி வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே எடுத்துட்டு போனாங்க. அவங்க அதை தான் சொல்றாங்க ஒழிய வேண்டான்னு சொல்லக்கூடாது. நாங்க வந்தா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தணும். அப்படிதான் கடந்த காலங்களில் பல்வேறு கூட்டணி அப்படிதான் முன் வச்சாங்க. எக்ஸப்ட் ஜனதா கட்சி 1977 தவிர 2004 ஆகட்டும், ஒவ்வொரு தடவையும் கூட்டணி ஆட்சி வரும்போது அவங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் வந்து தேர்தலையே சந்தித்தார்கள். இப்போ நம்ம வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கவில்லை, அது ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் குறைந்தபட்சம் எந்த அடிப்படையில், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பல பேர் என்டிஏ கூட்டணியிலேருந்து கியூவில் வந்து நிற்பாங்க எங்கள் கூட கூட்டணி சேருவதற்கு. இப்போ எந்த அடிப்படையில் அவங்க வந்து நிற்பாங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் சேர்த்துப்பீங்க? இப்போ ஒரு அடிப்படைன்னு வேணும்ல. அவரோட நம்பிக்கை வெளிப்படுத்தல் அப்படின்னு பார்க்க முடியும். நம்பிக்கை இல்லை. அதாவது நீங்க வந்து இப்ப என்ன சொல்லுவீங்கன்னா, நாங்கள் பாஜகவை தவிர யார் வேண்டுமானாலும் கூட்டணி சேர்ந்து எப்படியாவது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு காங்கிரஸ் நினைப்பதாக தான் நான் அர்த்தவேன். யாரு வேணாலும் வாங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, பாஜக வரக்கூடாது அப்படி. இதுல என்ன இருக்கு? கொள்கை இருக்கு, என்ன இருக்கு? இல்ல, இப்ப முதல் 3 கட்ட தேர்தலை காங்கிரஸ் எதிர்கொண்டதுக்கும் இப்போ எதிர்கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு திரு கார்த்திகேயன் சொல்றாரு. அப்ப அது நீங்க ஏற்கலையா? இல்ல, ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறி தான் இருக்குது. அதாவது அது வந்து நம்ம வந்து நிச்சயமா பிரதமருடைய கண்ணீர் குறைவான பேச்சில் நம்ம ஹைலைட் பண்ணி ஆகணும். அவர் வந்து 2வது கட்டத்திலையும் ஆரம்பிச்சு அவர் வரம்பு மீறி நிறைய பேசினார். அது பேசும்போது ரொம்ப சலசலப்பா, அது நீங்க அதுதான் நான் திரும்பி சொல்றேன், உள்ளூர் பிரச்சனைகள் தான் வந்து முக்கியத்துவம் பெறும்போது அவர் என்ன நினைக்கிறார், அந்த 7 கட்ட பதிவை அது வந்து அந்த 7 கட்டமாக நடத்தப்பட்டதை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார். அந்தந்த தொகுதியில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லும்போது சொன்னீங்க பிரதமரோட சில பேச்சுகள் கண்ணிய குறைவா இருக்கு அப்படின்றத உங்களோட கருத்தா சொன்னீங்க. இப்போ அது இந்தியா கூட்டணியினருக்கு சாதகமாக போகும் அப்படின்ற நம்பிக்கையில கூட அவங்க அந்த கதையை சொல்லலாம் இல்லையா? அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம் இல்லையா? சாதகமா எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க போய் ஸ்டக் ஆயிட்டாங்க. அவங்க போய் ஒரு டிராப்ல போய் விழுந்துட்டாங்க இந்தியா கூட்டணி. இப்ப நீங்க ஒரு காங்கிரஸ் சார்பா பேசுறதை விட பிரதமர் பேச ஒரு இந்தியா கூட்டணியிலேருந்து யாராவது ஒரு அதிகாரப்பூர்வ ஒருத்தர் வந்து ஒரு தலைவரோ ஒருத்தர் கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா, அதை பாருங்க எப்படிலாம் பேசுறான்னு சொன்னா அது ஒரு பெரிய கூடுதல் ஒரு வெயிட்டேஜ் கிடைச்சிருக்கும். அதை அவங்க செய்ய தவறி விட்டார்கள். அவங்க வந்து ராகுல் காந்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு. அப்ப ராகுல் காந்தி மட்டுமே பேசுறாருன்னு சொன்னா அவரை நீங்க அதிகாரப்பூர்வ பிரதமர் வேட்பாளராக நீங்க அறிவித்திருந்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற நிலைமையோட இந்தியா கூட்டணி ரொம்ப கூடுதலான பலத்திலே இருக்கும். நம்ம திரும்ப அந்த பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இப்போ நீங்க சொல்ற அந்த பிரதமர் வேட்பாளர் இல்லாம தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னு பாஜகவினர் விமர்சனிச்சாங்க. ஆனா அதுவே மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வகையில அது மாறுச்சு. அப்போ இந்தியா கூட்டணியோட அந்த வெற்றி என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அதிகரிச்ச மாதிரியே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாஜக பக்கமும் அச்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அச்சப்பட்டு தானே ஆகணும். அப்படின்னு 10 ஆண்டு கால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி யாருமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த வரைக்கும் பெரிய தலைவர்களே இல்ல. அந்த ஒரு கான்பிடன்டோட தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க அதான் தொடர்ந்து அவங்க தடுப்பாட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் கூடுதலான சப்போர்ட்டை நீங்க ராகுல் காந்தி கொடுத்துருக்கணும். அவரை வந்து வெளிப்படையாக பிரதமர் வேட்பாளராக அறிவித்து விட்டு நீங்க நேரடியாக கலங்கண்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 கூட்டமாவது இந்தியா கூட்டணி சார்பா மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குல நீங்க ஒரு 4 கூட்டத்தை கூட்டி எல்லா கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மேடையில் ஏறினா அதுதான் நம்ம கூட்டணியோட கலாச்சாரமே. அதானே எல்லா தலைவர்களும் மேடையில் ஏறி கைகோர்த்து நிற்பது. அதை நம்ம கடைசியாக எங்க பார்த்தோம்? கர்நாடகா தேர்தல் முடிந்த பிறகு பதவி ஏற்பு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை.
இப்போ நேரேட்டிவ் செட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேலைவாய்ப்புகள் குறைந்து, ஆஃப்கோர்ஸ் எல்லா வேலைவாய்ப்புகள் வந்து நம்ம அது ஒரு பெரிய விஷயம், அதை வந்து சரியாக பாஜக கையாளவில்லை. ஆனால் அவங்க அதே சமயத்தில் அந்த ரோடு அவ்வளோ 25,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தான் இருக்காங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு. இது கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்தியா கூட்டணி முன்னிலைப்படுத்துறது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, விலைவாசி உயர்வு பற்றி சார் சொன்னாங்க. இன்றைக்கு விலைவாசி உயர்வு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தான்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ், ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. 7.8% வந்து ஜிடிபி இந்தியாவுக்கு. நீங்கள் இதில் கூட 5.3 தான் சீனாவில் கூட. 7.8% கடந்த 3-4 வருடங்களில் நம்ம காணாத ஒரு வளர்ச்சி. இது இப்படியே போனால் 8% வளர்ச்சி இந்த ஆண்டு அடையும். ஒட்டுமொத்தம் உலக அளவில் ஒரு 6% வளர்ச்சியே பெரிய விஷயம். இவ்வளோ growth percentage இருக்குல்ல, ஏன் வந்து per capita சேவிங்ஸ் வந்து அவ்வளோ டிக்ளைன் ஆகுது? குடும்பங்கள் வாங்கக்கூடிய கடனுடைய அளவு அவ்வளோ ஜாஸ்தி ஆகுது. அவங்களுடைய செலவு கழிக்கக்கூடியது, ஏற்கனவே இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க, அதுக்கு அதிகமாக கடன் வாங்குறாங்க. அவங்களுக்கு இருந்தக்கூடிய சேமிப்பு வந்து 40 ஆண்டுகள் இல்லாத அளவு குறைஞ்சிருக்கு. எக்கானமி இவ்வளோ நல்லா சரியாக பண்ணும் பொழுது அதெல்லாம் வந்து கடன் குறைஞ்சி மக்கள்கிட்ட சேவிங்ஸ் தானே ஜாஸ்தி ஆகணும், ஏன் தலையில போகுது? அது மக்கள் அது வந்து அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அந்த 7.3% எண்ணிக்கை, அந்த எண் வந்து மக்களுக்கு திருப்திப்படுத்துமா? 93 ரூபாய்க்கு லிட்டர் பெட்ரோல், 70 ரூபாய் பெட்ரோல் 93 ரூபாய்க்கு வாங்கினது நினைச்சு வருத்தப்படுவாங்களா? இல்ல தங்கம் விலை ஏறுதோ, இல்ல வந்து எல்லா அத்தியாவசிய பொருட்கள் விலையை பார்ப்பாங்களா? இல்ல 7.2% அந்த நம்பருக்கு பின்னாடி போய் அவங்க நிப்பாங்களா? இல்ல, இப்படி இந்த நம்பர்கள், இப்ப நான் சொன்ன நம்பர் கூட மக்களுக்கு போய் சென்று சேராது. அப்ப எப்படி சிம்பிளா சார் சொன்ன மாதிரி விலைவாசி உயர்வு மக்களை பாதிக்கிறது அப்படி சொல்ல முடியும். அப்படி சொன்னா அதுதான் தேசிய அளவில் நேரடிவ் செட் பண்றது. அப்படி சொன்னாலும் அது எல்லா மக்களும் இந்த காலகட்டத்தில் வந்து விலைவாசி நீங்க பாருங்க, எல்லாரும் வெளியில பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதே அளவு சப்ளை தேராம திணறிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா விலைவாசி உயர்வுங்கிறது இந்த தேர்தலில் ஒரு பெரிய விஷயமா இந்தியா கூட்டணி இல்ல சப்ளை நிறைய இருக்கு, இந்தியால டிமாண்ட் தான் குறைஞ்சிருக்கு. அது அவரோட கருத்தா எடுத்துக்கலாம். இல்ல நான் தவறு சொல்ல, அது அவருடைய கருத்து. நான் அது இல்லன்னு சொல்றேன். கோவிட் காலத்துல இருந்து டிமாண்ட் கம்மியா இருக்கு, சப்ளை ஜாஸ்தியா இருக்கு. இங்க வாங்குறதுக்கு தான் ஆள் இல்ல, கன்சம்ப்ஷன் நிறைய இல்ல. கார் பைக் வாங்குறதுக்கும் சரி, அத்தியாவசிய பொருட்களோட விலையும் சரி, சாதாரண பொருட்கள் விலை ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் வாங்குறது குறைஞ்சிருக்கு, பொருள் இருக்கு, வாங்குறதுக்கு தான் காசு இல்ல. அதத்தான் வந்து உங்களோட இண்டெக்ஸே சொல்லுது. அடிப்படையில் சொல்லும்போது அதாவது பொதுவான காரணிகள் தேசிய அளவில் ஒரு நேரேட்டிவ் இல்லை, உருவாகவில்லை. இந்தியா கூட்டணிக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஒரு ஆர்குமெண்ட்டே எது இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் அவங்க ஒரு உள்ளூர் விஷயத்தையாவது ஒரு கவனம் செலுத்தி இருந்தால் இன்னும் வலுவாக பாஜக இன்னைக்கு நம்ம வந்து நேஷனல் நரேட்டிவை வந்து ரெண்டு கட்சிகளுமே உருவாக்க தவறிவிட்டு அதுல வந்து கூடுதல் பொறுப்பு இந்தியா கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தானே வெற்றி பெற்றே ஆக வேண்டுங்கிற நினைப்பு இருக்காங்க. இவர்கள் தடுப்பாட்டம் தக்க வைத்துக் கொண்டால் போதுங்கிற நிலைமையில தான் பாஜக இருக்கிறது ஒழிய அவங்களுக்கு 400 சொல்லலாம், அவங்களுக்கு பொறுத்தவரை 272 கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். அதே அவங்க சந்தோஷமா கொண்டாடுவார்கள் அவர்கள். பாஜக டிஃபென்சிவ்ல இருக்குன்னா அப்ப நரேட்டிவ் இந்தியா கூட்டணி தானே செட் பண்ணுது. சரி, ஓகே. திரு சுப்பிரமணியன், இப்போ பாஜக அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன வளர்ச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றதுக்கு பதிலா போலரைசேஷன் அப்படின்ற ஒரு வியூகத்தின் பின்னாடி போயிட்டாங்களா? அது அவர்களுக்கு சாதகமா அமையும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலா நீங்க பார்லிமெண்ட் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 2014 வந்து இவங்க ஒயிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னாங்க நிர்மலா சீதாராமன் மேடம். நாங்க 2014 வந்தபோது ஒயிட் ரிப்போர்ட் ஏன் கொடுக்கல அப்படின்னா, அப்போ வந்து அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை செட் பண்ணிடும், அதனால தான் இப்போ வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க. அந்த கடைசி பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணினாங்க, அவங்க ஒயிட் பேப்பர் தாக்கல் பண்ணினாங்க. அதுல வந்து நீங்க கேக்குற அனைத்து டேட்டா பாயிண்ட்ஸும் இந்த பரப்புரையில அவங்க எந்த விஷயங்களை எடுத்துட்டு போனாங்கன்றத இப்ப பேசுறோம். இல்ல அதுதான், சோ அது சொல்லி முடிச்சதுனால இல்ல அவங்களுக்கு வந்து நெரேட்டிவ் வந்து முதல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வரும்போது அவர் என்ன செட் பண்ணாரா, 400 தொகுதிகள் நாங்க வின் பண்ண போறோம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு முதல்ல பிரதம மந்திரி வந்து அந்த பாராளுமன்றத்தை சொல்றாரு. 370 பிஜேபி. சோ அங்க டார்கெட் செட் பண்ணனால என்ன ஆச்சுன்னா, இவர்களோட கூட்டணியும் பாஜக கட்சியினரும் ஒரு உற்சாகமாக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணியில அப்பதான் வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சீட் ஷேரிங்ல இஷ்யூ வந்தது. இன்னமும் ஒரு 3 மாநிலங்கள் தனித்தனியா தான் நிக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஒற்றுமையா அவங்களால தேர்தல் களத்தை வந்து சந்திக்க முடியல. சோ அது வந்து அவங்களுக்கு 5வது தேர்தல் கடந்ததுக்கு அப்புறம் தான், ஃபேஸ் கடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது, அவங்க நம்ம தப்பான ட்ராப்ல விழுந்துட்டோமோ. அவர் 400ன்னு சொல்லி நம்மள வந்து 400 நீங்க வாங்க மாட்டீங்க, 370 வாங்க மாட்டீங்க, 350 வாங்க மாட்டீங்க அப்படின்னு நம்மள பேச வச்சுட்டாரு. நம்ம வந்து ஆட்சி பிடிக்கணும்னா நமக்கு 300, இப்ப பாத்தீங்கன்னா கூட 400 கூட சொல்லல. இப்ப ஐஎன்டிஏ கூட்டணி 400ன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா அவர்கள் என்ன பண்ணா 300 அமைச்சா போறோம் எனக்கு அப்படின்னா, 272 வந்தா போறோம்.
சோ அந்த அளவுக்கு வந்து இல்ல இப்ப ராகுலோட வயசை விட அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை குறைவா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 300 இடங்கள் அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க இந்தியா கூட்டணி. அப்ப ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு தானே பார்க்கணும். இல்ல வலைதளத்துல ஒரு ஜோக்கா ஒரு விஷயம் வந்தது, சொல்லிடுறேன் நானு, யாரையும் காயப்படுத்துவதற்காக இல்லை. அந்த 5வது இல்ல 6வது ஃபேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 315 சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க. ராகுல் காந்தி 300 சொன்னார். கெஜ்ரிவால் வந்து 300 தொகுதிகள் எனக்கு வந்து கருத்து கணிப்பு வந்திருக்குன்னு சொன்னார். அந்த கருத்து கணிப்பு எங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு பதில் இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வலைதளத்துல வந்து சொல்றேன், அதாவது சில மாநிலங்களுக்கு வந்து சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்தது, இப்ப பாராளுமன்றத்துக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா. சோ ஒட்டுமொத்த தொகுதிகளையும் சேர்த்து 300 சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னாங்க. சரி, அந்த நம்பர் அவங்க ரீச் பண்றதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு கன்சென்சஸ் வரதுக்கே ஒரு 5 ஃபேஸ் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் வருது அவங்களுக்கு மனசுல. அப்படின்ற போது இவங்க வந்து பிஜேபியை வந்து எப்படி அவங்களால வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்க வந்து டிஃபென்ஸ்ல போட முடியும். அதுலதான் பாத்தீங்கன்னா இவர் வந்து மைனாரிட்டிஸ்க்கான ஒரு மேனிஃபெஸ்டோல வந்து கொடுக்குறாரு. மைனாரிட்டிஸ்க்கு வந்து நாங்க வந்தால் பேங்க் லோன் கொடுப்போம், அவர்கள் வந்தா வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்போம் அப்படின்றாங்க. சோ அந்த மேனிஃபெஸ்டோ வந்து ஏன்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கார்டு கொடுத்துட்டாங்க, ரிப்போர்ட் என்ன பண்ணிட்டோம்னு கொடுத்துட்டாங்க, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோல கொடுத்துட்டாங்க. அது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்க நடுவுல கொண்டு வந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 400 டார்கெட், 400 நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க பாஜக. இப்போ தேர்தல் முடிந்த பிறகு இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில 300 இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எது வியூகம், எது நம்பிக்கை? இல்ல சரி, அதாவது முன்னமே சொன்ன ராமசுப்ரமணியன் சொன்னாங்க, அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குது. கண்டிப்பாக 400 இல்லைனா கூட எனிவேர் பிட்வீன் 345 350 தொகுதிகள் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கள நிலவரத்தை வச்சுதான் அவர்கள் 400 செட் பண்ணாங்க. ஏன்னா ஏற்கனவே 303 சீட் வச்சிருக்காங்க அண்ட் ஒரு 10% growth பிளான் பண்ணிருப்பாங்க. 340 இதுதான் சரி. இப்போ என்டிஏ கூட்டணி தரப்புல இருந்து சொல்லும் போது அந்த 400 என்ற எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா இந்தியா கூட்டணிகளை தரப்புல இருந்து சொல்லப்படுற அந்த எண்ணிக்கையே சொல்லாம இருந்தவங்க இப்போ 300 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது முன்னேற்றமா பார்க்கணும்? இல்ல அதுதான் இப்போ நீங்க 400 டார்கெட் பண்ணினாதான் 400 அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பள்ளியில மாணவன் படிக்கும் போது 100க்கு 100 வாங்கணும்னு தான் முயற்சிப்போம். ஆனா 70 வந்தாலும் 80 வந்தாலும் சந்தோஷம் தானே. சோ அந்த மாதிரியான டார்கெட்டை தான் செட் பண்ணி டிராப்ல கொண்டு வந்துட்டார் ஐஎன்டிஏ கூட்டணி. அவரு நீங்க வந்து ஒற்றுமையா சேர்ந்து முதல் களத்துல இருந்து சேர்ந்து காமன் ஒர்க் ப்ரோக்ராம்